தன்னைக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கும் இல்லை எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உள்ளுக்குள்ள நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கன்னு சிவபுராணத்தை உருகி 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 படித்தால் மனதில் ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் அழித்தெறியப்படும். இன்னைக்கும் நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயம். அதனால ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் கோயிலுக்கு போகிறோம், சாமிக்கு ஏதோ ஒரு பாலை வாங்கி கொடுக்குறோம், அவர் அபிஷேகம் பண்ணாங்களா பண்ண அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஓரத்தில் உட்காந்து சிவபெருமானை நினைச்சு இந்த சிவபுராணத்தை பாடுங்க. சிவபுராணத்தை பாடுனா அதுல ஒரு விஷயம் சொல்றாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் காரணமா இருக்க ரெண்டு விஷயம், பாவம் புண்ணியம். இந்த ரெண்டு விஷயம் சிவபுராணத்தை பாராயணம் செய்தால் அறுபடும். இது மணிவாசகர்னால் சிவபெருமான் நமக்கு கொடுத்த மிக பெரும் பொக்கிஷம் திருவாசகம். திருவாசகம் பாடின ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க, என்னன்னா திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு முருகார்னு சொல்லுவாங்க.